வணக்கம். கொஞ்ச நாளா நாம மறந்திருந்த ஒரு விஷயம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் கோவிட்-19. உலகம் முழுவதுமே இப்போ ஒரு புதிய அலை வருமோங்கிற கவலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் B3.2ன்னு சொல்லப்படுற ஒரு புது உருமாறிய வைரஸ். அது என்ன, அதோட பரவல் எப்படி இருக்கு, நாம என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட மறந்தே போன ஒரு கேள்வி இப்போ மறுபடியும் நம்ம மனசுல எழ ஆரம்பிச்சிருக்கு. கொரோனா மீண்டும் வருகிறதா? வாங்க, இதுக்கான பதில கொஞ்சம் ஆழமா தேடுவோம். சரி, முதல்ல இந்த புது அச்சுறுத்தல் எங்கேந்து ஆரம்பிச்சது? ஏன் திடீர்னு உலக நாடுகள் எல்லாம் இத பத்தி இவ்ளோ பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த புது வில்லனோட பேரு தான் B3.2. இது ஒன்னும் முற்றிலும் புதுசில்ல. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கொரோனா வைரஸோட ஒரு புது அவதாரம், அதாவது உருமாறிய வடிவம். இப்போ பல நாடுகள்ல இது பரவ ஆரம்பிச்சதால தான் ஒரு சின்ன பரபரப்பே ஏற்பட்டிருக்கு. இதோட வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். அமெரிக்கா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த B322 வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வெறும் ஒரு ஆரம்பம் தான் சொல்றாங்க. அதனால தான் உலக சுகாதார அமைப்புகள் எல்லாம் இதை ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு வராங்க. சரி, இந்த B3.2 வைரஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? மத்த கொரோனா வகைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இத பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்க? வாங்க, அதோட குணாதிசயங்களை கொஞ்சம் அலசி ஆராயலாம். நிபுணர்கள் முக்கியமா 4 விஷயத்தை இதுல குறிப்பிடுறாங்க. ஒன்னு, இது முதல்ல தென்னாப்பிரிக்காவில தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ரெண்டாவது, இது ரொம்பவே தந்திரமானது, தன்னைத்தானே மாத்திக்கிட்டே இருக்குமா. மூணாவது, ஒருவேளை நாம போட்ட தடுப்பூசியோட சக்தி இது குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பயம் இருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமா, நம்ம உடம்புல இயற்கையா இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை கூட ஏமாத்திட்டு தொட்டுக்கூடிய திறன் இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, உலக அளவுல இதோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? மத்த நாடுகள்ல இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த வைரஸோட பயணத்தை கொஞ்சம் பாருங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே தென்னாப்பிரிக்காவில இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அப்போ பெருசா பரவல. ஆனா இந்த ஆதாரத்துல சொல்றபடி 2026ஆம் வருஷம் ஆரம்பத்துல இருந்து திடீர்னு மறுபடியும் வேகம் எடுத்திருக்கு. குறிப்பா டென்மார்க், நெதர்லாந்து மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல பரவி இப்போ மார்ச் 2026 நிலவரப்படி அமெரிக்காவோட 29 மாகாணங்கள்ல இதோட தடயம் இருக்கு. உலக நிலவரம் இப்படி இருக்கு. சரி, நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியாவுல நிலைமை என்ன? நாம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம்? நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு பக்கம் நம்ம நாட்டுல தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பக்கம் இந்த புது B3.2 வைரஸ் பாதிப்புன்னு பார்த்தா இதுவரைக்கும் ரொம்ப குறைவா தான் பதிவாகியிருக்கு. இந்த ஒரு பேலன்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் தருது. அதாவது நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்களுக்கு ஒண்ணு தடுப்பூசி மூலமா பாதுகாப்பு இருக்கு, இல்லனா ஏற்கனவே தொற்று வந்து போனதால இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. சோ உடனே பயப்பட தேவையில்லை. ஆனா கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அலட்சியமா மட்டும் இருந்துடக்கூடாது. வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் இப்போ சகஜமாகிடுச்சு இல்லையா? அதனால இந்த சூழலை மனசுல வச்சு மத்திய அரசு சில புது அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். 2 முக்கியமான விஷயங்களை அரசு சொல்லியிருக்கு. ஒன்னு, வயசானவங்க, குழந்தைங்க, அப்புறம் ஏற்கனவே வேற உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க பொது இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கூடுதல் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வர்ற எல்லா பயணிகளையும் வைரஸ் தொற்று இருக்கான்னு கண்டுபிடிக்க தீவிரமா சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே யோசிக்கிற அந்த ஒரு $1 மில்லியன் கேள்வி, மறுபடியும் முழு ஊரடங்கா? வெளிநாடுகள்ல தொற்று அதிகமாயிட்டு வர்றதால இந்தியாவிலையும் அதோட தாக்கம் அதிகமாகுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்தா நாம மறுபடியும் ஒரு முழு ஊரடங்க பார்க்க போறோமா? கிடைச்சிருக்கிற தகவல்களின்படி இந்த பரவலை கட்டுப்படுத்த ஒரு நடவடிக்கையா ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, இது ஒரு சாத்தியக்கூறு தான். இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவும் அறிவிக்கப்படல. ஆக மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பீதி அடைய வேண்டாம், ஆனா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். புதுசா வர தகவல்களை சரியா தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் சொல்ற பாதுகாப்பு வழிமுறைகளை நாம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். வாங்க, விழிப்போட இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.